ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சீரக சம்பாவில் எறா போட்டு பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து சீரக சம்பா அரிசி நான் 3/4 கிலோ எடுத்துக்கிறேன். இது வந்து அந்த டம்ளர் வந்து 1/4 கிலோ அளவு ஆகுது. நான் 3 டம்ளர் எடுத்துக்கிறேன். இது வந்து 2 தண்ணியில் நம்ம நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டோன்னு வெங்காயம் தக்காளி ரெடி பண்ணால் சரியாக இருக்கும். இப்போ வந்து அரிசி ஊற வச்சுட்டோம். நான் எறா எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு 1/2 கிலோ எறா இது. இதில் வந்துட்டு நம்ம உப்பும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அது நல்லா ஊறிட்டுருக்கட்டோன்னு அப்போ தான் வந்து உப்பு காரம் உரைக்கும், இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் போல் மிளகாத்தூள் நம்ம அதில் போடும்போது குறைச்சிக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிடணும். நல்லா ஊறிட்டுருக்கட்டும். இது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம் நம்ம. போதும். இப்போ வந்து உப்பு காரம் இதில் நல்லா சேர்ந்து ஊறி இருக்கும். இது அரிசி ஊற நேரம் இதுவும் நல்லா ஊறட்டும். அரை மணி நேரம் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் மிச்சம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு செய்யறதுக்குள்ளே இது நம்ம கொஞ்சம் அரை மணி நேரம் நல்லா ஊறி இருக்கும். ஏன்னா நம்ம அப்படியே ஊற வைக்காமல் போட்டோம்னா சப்புன்னு இருக்கும். வேறு ஒன்று நல்லா இது நல்லா ஊறட்டும். நம்ம வெங்காயம் தக்காளி ரெடி பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 6 வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் இதை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கிலோ கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு வந்து 400 வெங்காயம் எடுத்தால் சரியாக இருக்கும். இது வந்து 350 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். எப்போவுமே கிலோ கணக்கிலான்னு கணக்கு போட்டிங்கன்னா 1 கிலோவுக்கு 400 வெங்காயம் 400 தக்காளி. உங்களால் அப்படி எடை போட முடியலன்னா ஒரு டம்ளர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது 1/4 கிலோ அளவு. 1/4 கிலோவுக்கு வந்து 2 வெங்காயம் 2 தக்காளி, அதான் கணக்கு. நம்ம எடை போட முடியலன்னா அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இது வந்து நான் வந்து 6 தக்காளி நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு அரை கட்டு புதினா வந்து ஆஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி அரை கட்டு கொத்தமல்லி வந்து ஆஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 8 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் நம்ம. இது வந்து நல்லா ஊசி மிளகா, நல்ல காரத்தன்மை அதிகமாக இருக்குது. நான் 8 எடுத்துக்கிறேன். நான் இது வந்து நடுவில் கீறி விட்டுக்கணும். கீறி விட்டாலே போதும். 1/4 கிலோவுக்கு வந்து 2 ஏலக்காய் கணக்கு, 6 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 8 லவங்கம் எடுத்திருக்கேன். அன்னாச்சி பூ வந்து ஒரு பூவை பிச்சு வச்சுருக்கேன். இது வந்து பட்டை ஒரு 3 பீஸ், பெரிய பெரிய பீஸ் பட்டை எடுத்துருக்கிறேன். இது வந்து கல்பாசின்னு பேர். ஒரு சின்ன துண்டு, நல்லா வாசனையாக நல்லா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். மராட்டி மக்கு ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கிலோவுக்கு வந்து 200 ml வந்து எண்ணெய் கணக்கு. நான் வந்து 3/4 கிலோ எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 150 எண்ணெய் எடுத்துக்கிறேன். நான் நெய் வந்து 50 கிராம் போடணும். நான் ஒரு 4 ஸ்பூனில் வந்து 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து எங்கள் வீட்டில் காசின நெய் இது. நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். வீட்லேயே எப்படி காசுறதுன்ட்டு பார்த்துங்க. இப்போ வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் இதில் போட்டுக்கலாம். நான் பிரிஞ்சி போட மறந்துட்டேன். ஒரே ஒரு பிரிஞ்சி போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் செவந்து வரணும். நாங்கள் ஏற்கனவே வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் போட்டிருக்கோம். அதை வந்து பக்கோடா கலரில் வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த பிரியாணிக்கும் அதே தான் சொல்கிறேன் நான். ஏன்னா அதான் ப்ராசஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் நேரம் இல்லை, ரொம்ப நேரமே ஆகும். நம்ம பெரிய ஸ்டவ்வில் வச்சதும் வச்சுக்கோங்க, அந்த பர்னர் பெருசாக இருக்கும். அதனால் சீக்கிரம் நம்ம செவந்துடும். இது வந்து நம்ம ஆர்டினரி வீட்டில் இருக்கிற ஸ்டவ்னா கொஞ்சம் நேரம் ஆகும். தீ பத்தாது இதுக்கு. இப்போ நல்லா 3/4 அளவு செவந்து வந்துடுச்சு. இன்னும் 1/4 செவந்து வரணும். இன்னும் லைட்டாக கலர் மாறணும். இன்னும் வந்து பக்கோடா கலர் வரணும். வந்தோடனே தக்காளி போட்டுடலாம். 70% வந்திருக்கு. நல்லா செவந்துச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். விட்டுறாதீங்க. கருகி போச்சுன்னா டேஸ்ட்டே மாறிடும். செவந்து வரணும், அவ்வளோதான். நல்லா செவந்து வரும், நல்ல டேஸ்ட் இருக்கும். அப்படியே கருகி போச்சுன்னா சுத்தமாக டேஸ்ட்டே போச்சு. 1 கிலோவுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து
100 இஞ்சி 100 பூண்டு கணக்கு. உங்களுக்கு அப்படி கணக்கு வச்சுக்க முடியும்னா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா கோபுரமாக எடுத்து போட்டுங்க. கோபுரமாக ஒரு ஸ்பூன், ஒரு 1/4 கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் கணக்கு. நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பூன் போடுறேன். நான் 3 டம்ளர் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் போதும். இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட இருக்கலான்றதுனால நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். அது கணக்குக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் அளவு மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் ஸ்கேல் இல்லை பார்க்க முடியலன்னா நீங்கள் இப்படி போட்டுங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்படியே புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து எறா வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம், அதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து உப்பு மிளகாத்தூளும் நம்ம போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்க வேண்டியது தான். இது வந்து அது எறாவுக்கு மட்டும்தான் நான் போட்டேன். ஃபுல் பிரியாணிக்கு இப்போ நம்ம போடணும். நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தயிர் ஊற்றணும். எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு பிடிக்காது, அதனால் நான் தயிர் சேர்க்கல. வந்து 1 கிலோவுக்கு 200 கிராம் அளவு தயிர் வந்து கணக்கு. 1 ஸ்பூன் அளவு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தக்காளியை வந்து ஸ்மாஷ் ஆகணும். நல்லா ஸ்மாஷ் ஆகி இப்போ நீங்கள் தயிர் ஊற்றினாலும் அதை நாங்கள் ஊற்றிட்டு நல்லா சுண்டி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும்போது அதுக்கப்புறமா நீங்கள் வந்த பிறகு தண்ணி ஊற்றுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு பாருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் கணக்கு தண்ணி. இப்போ நான் வந்து 3 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன். 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் கூடவும் கூட்டாதீங்க, குறைக்கவும் குறைக்காதீங்க. ரெண்டு டம்ளரு. நீங்கள் வந்து எந்த எந்த டம்ளரில் போட்டாலும் சரி, நீங்கள் வந்து கிண்ணத்தில் போட்டாலும் சரி, அரிசி எதில் போடுறீங்களோ அதில் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம நல்லா கலக்கிட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கா நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு எது கம்மியாக இருக்கோ அதை நம்ம இப்போயே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடினோம்னா கொதி வந்த பிறகு 10 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம அரிசி சேர்க்கணும். நான் உப்பு காரம்லாம் பார்த்துட்டேன், சரியாக இருக்குது. ஆனால் எலுமிச்சம்பழம் வந்து புளிப்புத்தன்மை மட்டும் கம்மியாக இருக்குது, அதனால் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கிறேன். இது பார்த்துட்டு போதுனா விட்டுருங்க, இல்லைன்னா இன்னும் மிச்சம் பாதியும் புழிஞ்சிக்கலாம். பார்த்துட்டு நம்ம புழிஞ்சிக்கலாம். நல்லா வந்து கொதிச்சிச்சு, 10 நிமிஷமாக நல்லா ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசிலேருந்து தண்ணி வடிகட்டிடுங்க, ஏன்னா தண்ணியோட அளவு வந்து அதிகமாகிடும் தண்ணியோடு போட்டால். சீரக சம்பா அரிசியோட வாசனையே சூப்பராக இருக்குது எடுக்கும் போது. இப்போ வந்து ஒரு கலரிட்டு கொதி வந்த பிறகு ஸ்லோ பண்ணிடலாம். ஈவனாக கலந்து விட்டுங்க. இப்போ நம்ம கொதி வந்த பிறகு பார்க்கலாம்.
அரிசி போட்டு நல்லா கொதி வந்தது. நான் சிம் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், பக்குவமாக கரண்டி போட்டு சும்மா ஈவனாக எல்லா மசாலாவும் கலர்ற மாதிரி 4 பக்கமும் ஒரு கலரு கலரி எல்லா மசாலா வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக இப்போ வந்து தட்டு போட்டு நம்ம மூடிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்த்தா கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ தம்மு கொடுத்துடலாம். நம்ம அரிசி ஊற வச்ச பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நான் மேலே வந்து டம் கொடுத்துட்டேன். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் திறந்து பார்க்குறேன். தண்ணி மொத்தம் வத்திருச்சு பாருங்கள். கரெக்டாக இருக்குது பதம். நம்ம கரண்டி போட்டு போகலாம். பாருங்கள், தண்ணி மொத்தம் இல்லை, சுண்டிடுச்சு. இப்படியே நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம், இது உங்களுக்கு வீடியோ காட்டணுன்றதுக்காக நான் கலரி காட்டுறேன். தண்ணி இல்லைன்னுட்டு தண்ணியெல்லாம் வத்திருக்கு. இப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணால் சூப்பராக பொல பொலன்னு உடையாமல் நல்லா அருமையான பிரியாணி இருக்கும். எறா பிரியாணி ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுட சுட சீரக சம்பா அரிசியில் வந்து எறா பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எறா 65 ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் வீடியோ, லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.